ಗಣ ಭವ ಸರಿ ರಿ 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 ಪಿಣ ಭವ ಸರವಣ ವೀರ ನಮೋ ನಮ ಲಿ ಭವ ಸರವಣ ನಿರ ನಿರ ನಿರನ ವಸರ ಹಣ ಭವರ್ಗ ರ ರ ರ ರ ರ ಮುರುಗಾ தங்களின் அண்ணன் விநாயக பெருமான் கைலாயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? சிவபுத்திரனாகிய நான் உறுதியாக கூறுகிறேன். என் பேரன்பிற்குரிய அண்ணன் கணேசன் கைலாயத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றார். ஆஹா, கணபதியை கண்டு எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது. நாங்களும் அவர் வருகைக்காகவே தங்களைப் போல ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். காத்திருந்தது போதும். என் அண்ணனை வரவேற்க ஆயத்தமாகுங்கள். அவர் இங்கே வரும்போது கைலாயமே விழாக்கோலமாக காண வேண்டும். மிக மிக சிறப்பாக அண்ணனை வரவேற்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை இப்போதே விரைந்து செய்யுங்கள். உத்தரவு ஞான பண்டிதா. அண்ணனை வரவேற்க என்ன செய்வதாக உத்தேசம்? கைலாயமெங்கும் மலர் தோரணங்கள் தொங்கும், மேள தாளங்கள் முழங்கும், இசை கச்சேரிகள் அமர்க்களப்படும், வாழ்த்து கோஷம் விண்ணை எட்டும். இவையெல்லாம் வழக்கமான ஏற்பாடுகள் தான். என் அண்ணனின் வரவேற்பு இதைவிட மேலாக இருக்க வேண்டும். நான் கூறுவது போல் செய்யுங்கள். கூறுங்கள் குமாரா. என் அண்ணன் கைலாயத்திற்குள் நுழையும் போது மனதை மயக்கும் நறுமணம் கமழும், மலர் மழை அவர் மீது பெய்ய வேண்டும். அப்படியே செய்கிறோம். சிவகணங்களே, இப்போது உங்களிடம் ஒரு முக்கியமான பணியை ஒப்படைக்கப் போகிறேன். உத்தரவிடுங்கள் முருகா. என் அண்ணன் மகிழ்ச்சியாக அமர அற்புதமான ஒரு ஆசனத்தை செய்ய வேண்டும். 30 முக்கோடி தேவர்களும் அந்த மேள ஓசையை கேட்டு அண்ணனை வாழ்த்த இங்கு வந்து சேர வேண்டும். அங்கு பார்த்தீர்களா சுவாமி, தன் அண்ணனிடத்தில் தூது சென்ற நாரதரே இன்னும் திரும்பி வரவில்லை. அதற்குள் விநாயகனை வரவேற்க இத்தகைய ஏற்பாடுகளில் இறங்கிவிட்டானே முருகன். இது எப்படி? இப்போது என் அண்ணன் பசியார ருசித்து மகிழ என்ன பலகாரம் செய்வது? அதுதான் சரி. சுவை மிகுந்த பாயாசம் செய்வோம். அண்ணன் ருசித்து மகிழ அதுதான் ஏற்றது. பாயாசம் மிக எளிமையான உணவு. வெகு நாள் கழித்து திரும்பும் அண்ணனின் பசி போக்க அது உதவாது. வேறு என்ன செய்வது? கண்டுபிடித்து விட்டேன். அண்ணன் பசியார அதிரசங்கள் செய்வோம். அதுதான் அருமையான பலகாரம். ஒருவேளை அண்ணனுக்கு அதிரசங்கள் பிடிக்கவில்லை என்றால் என்ன செய்வது? அன்னை எனக்கு அடிக்கடி பாலன்னம் தானே தயார் செய்து கொடுப்பார்கள். எனில் அண்ணனுக்கும் அது மிகவும் பிடிக்கும் என்றுதானே பொருள். அதையே செய்யலாமா? ஆனால் அது சாதாரண உணவாயிற்றே. அண்ணனுக்கு ஏதாவது சிறப்பான ருசியான பலகாரமாக செய்ய வேண்டுமே. என்ன செய்வது?
இங்கு என்ன நடக்கிறது என்று ஒன்றுமே புரியவில்லையே. சிவகணங்கள் அனைவரும் கைலாயத்தில் பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். முருகா, இங்கு என்ன நடக்கிறது? அம்மா, நாங்கள் லட்டு தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். உன்னை யார் இதையெல்லாம் செய்யச் சொன்னார்கள்? உனக்கு லட்டு வேண்டுமென்றால் என்னிடம் கேட்டு இருக்கலாமே. அடுக்களையில் உனக்கென்ன வேலை? ஏன் இப்படியெல்லாம் உன்னை நீயே துன்புறுத்திக் கொள்கிறாய்? கைலாயத்தில் என்னதான் நடக்கிறது? அங்கே சிவகணங்கள் யாவரும் மிகுந்த பரபரப்போடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் என்னதான் பொருள்? அம்மா, அண்ணன் கணேசனை வரவேற்கத்தான் இந்த சிறப்பு ஏற்பாடுகள் அனைத்தும். கணேசனை வரவேற்கவா? ஆமம்மா, அண்ணன் கணேசன் கைலாயத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றார். கணேசன் கைலாயம் வருகிறான் என்று உனக்கு கூறியது யார்? அவன் வருகையை குறித்து உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும் அம்மா. அண்ணன் கணேசன் வருகிறான் என்று எப்படி உன்னால் உறுதியாக சொல்ல முடிகிறது? கணேசனை வரவேற்க நீ என்ன செய்தாய்? அப்படி இல்லை அம்மா. தம்பி மனதால் நினைத்தால் அண்ணன் தம்பியை காண ஓடோடி வருவார். முருகா, உண்மையை சொல். உன் அண்ணனின் வருகை உனக்கு எப்படி தெரியும்? கணேசனை சந்திக்க யார் சென்றது? அது நாராயண நாராயண. தேவரிஷியே, தங்களை இந்த நேரத்தில் நான் எதிர்பார்க்கவில்லை. நான் ஒரு அற்புதமான செய்தியோடுதான் இங்கே இப்போது வந்திருக்கிறேன். அற்புதமான செய்தியா? என்ன செய்தி அது? ஆம், தங்களின் பிரியத்திற்குரிய மூத்த புதல்வன் விநாயகப் பெருமான் கைலாயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். ஆஹா, இந்த செய்தி முன்னரே தெரியுமா உங்களுக்கு? ஆனால் அது எப்படி? முருகப்பெருமான் தான் கூறினார். எனில் நான் கந்தனால் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். ஆனால் விநாயகன் இங்கு வருகிறான் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் தேவரிஷியே? நான் இப்போது கணேசனை தரிசித்துவிட்டுதான் அங்கிருந்து வருகிறேன். எதுவும் கூறாதீர்கள். தன் அருமை தம்பியை காண விரைந்து வருவதாக கணபதி என்னிடம் கூறினார். ஆனால் தவத்திலிருந்த கணேசனை தாங்கள் எதற்காக காணச் சென்றீர்கள்? அவன் நான் ஒருவரால் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டேன். அது யாரென்றால் நாரதரே, ஏன் கூற வந்ததை பாதியிலேயே நிறுத்திவிட்டீர்கள்? அது கூறுங்கள். கந்தன் கைலாயத்திற்கு வந்து பல நாட்கள் ஆயின. கணபதியோ வெகு காலமாக தவத்தில் இருக்கிறார். அண்ணனும் தம்பியும் சந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவர்கள் ஓடி விளையாடி மகிழ்ந்திருக்கும் காலம் இது. மேலும் விநாயகரோ ஞான கடலாக விளங்குகிறார். அவரிடமிருந்து முருகன் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமாக உள்ளது. ஆகவே கணபதியை அழைத்து வர நானே சென்றேன். நாராயண நாராயண. சரியாக கூறினீர்கள் நாரதரே. இதைத்தான் நான் தொடக்கத்திலிருந்தே கூறி வருகிறேன். முருகன் தன் அண்ணனிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ள முடியும். எப்படியோ என் அன்பிற்குரிய மைந்தன் கணேசன் வருவது உறுதியாகிவிட்டது. அவனை வரவேற்க நாம் நிச்சயம் முருகனுக்கு உதவ வேண்டும். ஆனால் உன் அண்ணன் கணேசனுக்கு பிடித்த லட்டுக்களை தயார் செய்ய வேண்டும் என்பது யாருடைய யோசனை? அது என் யோசனை தாயே. ஓஹோ. ஆமாம் அம்மா, என் அண்ணனுக்கு லட்டு மிகவும் பிடிக்கும் என்று
நந்தி தேவரே எனக்கு சொன்னார். அம்மா, அண்ணனை வரவேற்க வெளியே தடபுடலான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எல்லாம் சரியாக நடக்கிறதா என்று நான் சரிபார்க்க வேண்டியுள்ளது. நான் வருகிறேன். என் வீணை. தேவரிஷியே, என் அண்ணனின் வருகையை தேவர்களுக்கு தெரிவியுங்கள். அண்ணனை வரவேற்க தேவர்கள் அனைவரும் இங்கு அவசியம் வர வேண்டும். நாராயண நாராயண. சுவாமி, முருகன் தன் அண்ணன் கணபதியை வரவேற்க எத்தனை ஆர்வமாகவும் குதூகலமாகவும் காத்து கொண்டிருக்கிறான் பார்த்தீர்களா? இத்தனை நாட்களாக தனிமையில் இருந்த முருகனுக்கு இப்போது உற்ற துணை கிடைத்து விட்டதல்லவா? அந்த ஆனந்தத்தில் திளைத்திருக்கிறான். உண்மைதான் சுவாமி. இந்த அண்ணன் தம்பி சந்திப்பு ஒரு அபூர்வ சந்திப்பல்லவா? அதனால்தான் முருகன் தன் அண்ணன் கணபதியை முதன்முதலாக சந்திக்க போகும் சந்தோஷத்தில் இத்தனை அமர்க்களமான வரவேற்பிற்கு தயாராகி கொண்டிருக்கிறான். உண்மைதான். நாராயண 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 நாராயண. நல்ல நேரம் வந்தே விட்டது. கணேச பெருமான் கைலாயத்தை நெருங்கிவிட்டார் என்று காவலர்கள் கூறினார்கள். அவர் எந்த நேரத்திலும் கைலாயத்தை அடையலாம். இறுதியில் நான் அண்ணனை நேரில் காணப்போகிறேன். நான் என் அண்ணனை காண எத்தனை ஆவலோடு காத்திருக்கிறேன் தெரியுமா? ஆஹா, உண்மையில் உன்னை போலவே உன் அண்ணனும் உன்னை காண ஆவலோடு வந்து கொண்டிருக்கிறான். எனில் நான் முன்னே சென்று என் அண்ணனை வரவேற்று இங்கு அழைத்து வர வேண்டும். நான் இப்போதே செல்கிறேன். கந்தா, பொறுமை. ஏன் இந்த அவசரம்? கைலாயம் வரை வந்த கணேசன் உன்னை காணாமல் திரும்பிச் செல்ல போகிறானா? இரு, உன் அண்ணனை வரவேற்க நாங்களும் உன்னோடு வருகிறோம். இல்லையம்மா, நான் என் அண்ணனை தனியாக சென்றுதான் வரவேற்க வேண்டும். இப்போதுதானே நான் என் அண்ணனை முதன்முறையாக காணப்போகிறேன். இதற்கு முன் எத்தனையோ முறை தாங்கள் அண்ணன் கணேசனை வரவேற்றிருப்பீர்கள். ஆகவே நான் ஒருவனே முன்னே சென்று அண்ணனை வரவேற்க வேண்டும். நீ கூறுவது சரிதான். ஆனால் நீ தனியாக சென்றால் யார் உன் அண்ணனிடம் உன்னை அறிமுகம் செய்து வைப்பது? உன் அண்ணனை நீ எப்படி அடையாளம் காண்பாய்? உன்னை உன் அண்ணன் எப்படி தெரிந்து கொள்வான்? அம்மா, நாங்கள் இருவரும் சகோதரர்கள். நாங்கள் இதயத்தால் இணைந்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இருவரும் நிச்சயமாக ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்வோம். சரி, அதற்கு மேல் உன் விருப்பம். என் அண்ணனை வரவேற்க எல்லோரும் ஆயத்தமாகுங்கள். நான் சென்று என் அண்ணனை அழைத்து வருகிறேன். வரவேற்பில் எந்த குறையும் நேர்ந்துவிடக்கூடாது. புரிந்ததா?
ஆஹா, சிவபுத்திரர்கள் இருவரும் இணைந்து வரும் காட்சியை காண கோடி கண்கள் வேண்டுமே. சரியாகச் சொன்னாய் தேவேந்திரா. முருகனுக்கு தன் அண்ணன் மீது எத்தனை அன்பு! அண்ணனை காண்பதை ஒரு வரமாக கருதுகிறாரே. கந்தனின் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக வேண்டுமென்று நான் அவரை வாழ்த்துகிறேன். ஆஹா, அண்ணன் கணேசன் எந்த நேரத்திலும் இங்கு வந்து சேர்வார். அவர் இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார் என்று நினைக்கிறேன். சுவாமி, தன் அண்ணன் கணபதியை வரவேற்க காத்திருக்கும் நம் முருகனின் கண்களில் எத்தனை எதிர்பார்ப்பும் துடிப்பும் தெரிகிறது. தன் அண்ணனை இப்போதுதான் முதல் முறையாக சந்திக்கப் போகிறான். அந்த எதிர்பார்ப்பு அவனிடத்தில் இருக்கத்தானே வேண்டும். சுவாமி, முருகனுக்கு தன் அண்ணன் மீது எவ்வளவு பாசம் பார்த்தீர்களா? அண்ணன் வருகைக்கு மலர் பாதை, வரவேற்க மலர் மாலை என அமர்க்களப்படுத்திக் கொண்டிருக்கிறான். என் அண்ணன் அருகில் வந்துவிட்டார் என்று தோன்றுகிறது. அதை என்னால் உணர முடிகிறது. அண்ணனேதான். ஆஹா, என் அண்ணன் தான் எத்தனை அழகு! நந்திதேவர் வர்ணித்தது போல அழகு சுடர்விடும் ஞான ஒளியாக இருக்கிறாரே. அண்ணன் முகத்தின் அழகை நான் எப்படி வர்ணிப்பேன்? கருணை சிந்தும் கண்கள், மலரை போல அசைந்தாடும் காதுகள், சிறியதாக குட்டியாக பானை போல் ஒரு சிறிய தொந்தி, ஒரு புறம் உடைந்த தந்தம். இது அற்புதத்திலும் அற்புதம். அண்ணன் இந்த சிறிய மூஷிக வாகனத்தில் பயணித்து வந்திருக்கிறாரே. ஆஹா, என் அண்ணனை இன்று முழுவதும் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் தோன்றுகிறது. அண்ணா, நீர் கொண்டு தங்கள் பாதங்களை என்னால் கழுவ இயலாது. ஆனால் அண்ணா, உங்கள் தம்பி செய்த இந்த சிறிய தவறை மன்னித்து விடுங்கள். இல்லை, அங்கேயே நில். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. ஓஹோ, இவன்தான் என் பிரியத்திற்குரிய தம்பி முருகனா? அடடா, எத்தனை அழகு! முகத்தில் என்ன ஒரு பிரகாசம்! குளிர்ந்த நிலவை போல் ஒளிர்விடும் அழகிய வட்ட முகம், மனதை மயக்கும் மந்தகாச சிரிப்பு, தும்பை பூ போன்ற கூரிய நாசி. இவனை முருகன் என்று ஏன் எல்லோரும் அழைக்கின்றார்கள் என்று இப்போதுதான் எனக்கு புரிகிறது. முருகு என்றால் அழகு என்பது பொருள். அழகிற்கு இலக்கணமாக திகழ்கின்றானே. பாருங்கள், இப்போது இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக்கொள்ளப் போகிறார்கள். ஆஹா, இப்பொழுது தன் தம்பி முருகனை
ஆறத் தழுவிக்கொள்ளப் போகிறான் விநாயகன். அங்கேயே நில். சுவாமி, கணேசனுக்கு என்னவாயிற்று? எதனால் தன் தம்பியை தடுத்து நிறுத்துகிறான்? ஓஹோ, எனக்கு விஷயம் புரிந்துவிட்டது. நான் யார் என்பது தங்களுக்கு தெரியவில்லை. நான் வேறு யாரும் இல்லை. நான் சிவபுத்திரன், பார்வதி நந்தன், முருகன். சிறுவனே, நீ என்னோடு போட்டிக்கு வரவில்லை என்று நம்புகிறேன். ஏனென்றால் நான் தான் பார்வதி நந்தன், சிவபுத்திரன். நானும் சிவபுத்திரன் தான். என்னை நன்றாக பாருங்கள். தோற்றத்தில் என் தந்தை சிவபெருமானைப் போலவே இருக்கின்றேன். அவரைப் போலவே நடக்கின்றேன். ஆனால் ஒன்று, நான் இடையில் புலித்தோலை உடுத்தவில்லை, கழுத்தில் பாம்பினை அணியவில்லை, கையில் சூலமில்லை. அவ்வளவுதானே? என்னை கண்டதுமே என்னை யாரென்று அடையாளம் கண்டு கொள்வீர்கள் என்று நான் நினைத்தேன். எப்படியோ இப்போது நான் யாரென்று தெரிந்து கொண்டிருப்பீர்கள். தங்களை கட்டி அணைத்து வரவேற்க என்னை அனுமதியுங்கள். அங்கேயே நில். என்னை நெருங்கி வர வேண்டாம். அண்ணா, அன்போடு உங்களை நெருங்கும் என்னை ஏன் தடுத்து நிறுத்துகின்றீர்கள்? தங்களை காண நான் எத்தனை ஆவலோடு காத்திருந்தேன் தெரியுமா? ஆனால் நீங்களோ உங்கள் தம்பி உங்கள் அருகே வர அனுமதிக்க மறுக்கின்றீர்கள். தங்களை கட்டி அணைத்து என் அன்பை வெளிப்படுத்த தடை போடுகின்றீர்கள். அண்ணா, தங்களை வரவேற்க நான் என்னென்ன ஏற்பாடுகளை செய்திருக்கிறேன் தெரியுமா? தங்கள் தம்பியின் அன்பை தாங்கள் ஏற்க மறுப்பது ஏன்? நான் உன் வார்த்தைகளை நம்பினாலும், உன்னை என்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொண்டாலும் ஒரு அண்ணனை வரவேற்கும் முறையல்ல இது. அண்ணா, எனக்கு இப்போது புரிந்துவிட்டது. அண்ணா, இதோ பாருங்கள். உங்களை வரவேற்க நான் நறுமணம் கமழும் பூக்களை அழகான மாலையாக தொடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த சிறிய மாலையை நான் அணிவதா? ஆனால் இந்த மலர் மாலை சிறியதாக இருக்கின்றதே. உன் அண்ணனுக்கு பொருத்தமான மலர் மாலையை கூட உனக்கு தொடுக்க தெரியவில்லை, அப்படித்தானே? சுவாமி, கணபதி தன் தம்பியை சோதிப்பதற்காக இப்படி நடந்து கொள்கிறான் என்று நினைக்கிறேன். என்னை மன்னிக்க வேண்டும் அண்ணா. எனக்கு தெரியாது தாங்கள் இத்தனை ஏன் பாதியிலேயே நிறுத்திவிட்டாய்? கூற வந்ததை முழுமையாக கூறிவிடு. நான் இவ்வளவு பருமனாக இருப்பேன் என்று நீ எதிர்பார்க்கவில்லை, அப்படித்தானே? பரவாயில்லை, நீ என்னை குண்டன் என்றே கூறலாம்.
சரி சரி, அதை விடு. நான் குண்டனாகவே இருந்து விட்டு போகிறேன். ஆனால் நீண்ட யாத்திரை முடித்து இல்லம் திரும்புவோரை எப்படி வரவேற்க வேண்டும் என்பதை முதலில் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் யாத்திரை முடித்து வரும்போது அவர் பாதங்களை நீரால் கழுவி வரவேற்க வேண்டும். இது அடிப்படையான விதி. அண்ணா, நீர் கொண்டு தங்கள் பாதங்களை என்னால் கழுவ இயலாது. ஆனால் அண்ணா, பாருங்கள், உங்கள் பாதங்களை நான் மலர்களை கொண்டு சுத்தம் செய்து விட்டேன். அண்ணா, உங்கள் தம்பி செய்த இந்த சிறிய தவறை மன்னித்து விடுங்கள். இப்போது எல்லாம் சரியாகிவிட்டது. தங்களை வரவேற்று அழைத்துச் செல்ல என்னை அனுமதியுங்கள். இல்லை, அங்கேயே நில். என்னை ஏன் இன்னும் தடுத்து நிறுத்துகிறீர்கள் அண்ணா? ஏனென்றால் இன்னொரு தவறை நீ இப்போது புரிந்து விட்டாய். இன்னொரு தவறா? எனக்கு புரியவில்லையே அண்ணா. ஒருவரை வரவேற்று அழைத்து செல்லும் போது நீ முன்னே செல்லக்கூடாது. நீ பின்தொடர்ந்து வர வேண்டும். எனக்கு பலத்த சந்தேகம் வருகிறது. நீ என் தம்பியாக இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் உனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள். தெரியாமல் நான் தவறு செய்து விட்டேன். வாருங்கள், நாம் இப்போதே கைலாயத்திற்கு செல்லலாம். அங்கே அனைவரும் தங்களை வரவேற்க காத்திருக்கிறார்கள். வாருங்கள் அண்ணா, வாருங்கள். அங்கு என்னதான் நடக்கிறது? முருகன் சென்று வெகு நேரம் ஆகின்றதே. விநாயகப் பெருமான் இந்நேரம் வந்திருப்பாரே. ஏன் இவ்வளவு தாமதம்? எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நான் நம்புகிறேன். நாராயண நாராயண. அப்படி நடந்தால் பரவாயில்லை. எதற்கும் நான் அங்கு சென்று என்ன நடக்கிறது என்று பார்த்துவிட்டு வருகிறேன்.
வினை தீர்க்கும் விக்னேஸ்வரரே, ஞானக் கடலான விநாயக பெருமானே, கணபதியே, மூஷிக வாகனனே, பார்வதி மைந்தனே, பார்வதி நந்தனே, விக்னங்களை தீர்ப்பவரே, ஞானக் கடலே, முழுமுதற் கடவுளே, ஈடில்லா தெய்வமே, பார்வதி நந்தனே, விக்னங்களை தீர்ப்பவரே, ஞானக் கடலே, முழுமுதற் கடவுளே, ஈடில்லா தெய்வமே. அண்ணா, நான் செய்த தவறுகளையெல்லாம் தாங்கள் மன்னிக்க வேண்டும். ஆனால் இப்போது எந்த தவறும் நடக்காது. ஏனென்றால் தாங்கள் அதிகம் விரும்பும் ஒன்றை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. தந்தையே, அன்னையே, வணங்குகிறேன். என் செல்வமே கணேசா, உன்னை கண்டு எத்தனை நாட்கள் ஆகிறது. கணேசா, இதுவரை கைலாயத்தில் உனக்கு இப்படி ஒரு வரவேற்பு நடந்திருக்க வாய்ப்பில்லை. உன் தம்பி முருகன்தான் உன்னை சிறப்பாக வரவேற்க இத்தனை ஏற்பாடுகளையும் செய்தான். நல்ல வேளை, அண்ணன் இந்த வரவேற்பில் எந்த பிழையும் காணவில்லை. இனி எந்த தவறும் நடக்காது என்று நம்புகிறேன். முருகா, இதுவும் உன் ஏற்பாடுதானா? ஆமண்ணா, அந்த ஆசனம் தங்களுக்காகவே தயார் செய்யப்பட்டது. உங்களுக்கு பிடித்திருக்கிறதல்லவா? முருகா, மறுபடியும் நீ தவறு செய்து விட்டாய். இப்போது என்ன தவறண்ணா? அண்ணன் எப்போதுமே தந்தைக்கு வலது புறத்தில் தான் அமர வேண்டும். ஆனால் நீயோ இந்த ஆசனத்தை இடது புறத்தில் அமைத்திருக்கிறாய். உண்மையில் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. மீண்டும் என்னை மன்னிக்க வேண்டும் அண்ணா. இதோ இப்போதே அதை திருத்தி அமைக்கின்றேன்.
ஓம். சீதக்கலப செந்தாமரை பூவும் பாதச் சிலம்பும் பல இசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழக்கெரிப்ப பேழை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேழ முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சிற் குடிகொண்ட நீல மேனியும். முருகன் என்னை வரவேற்க சிறந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறான். இனி எந்த பிழையும் இருக்காது என்று நம்புகிறேன். அண்ணா, நான் செய்த தவறுகளையெல்லாம் தாங்கள் மன்னிக்க வேண்டும். ஆனால் இப்போது எந்த தவறும் நடக்காது. ஏனென்றால் தாங்கள் அதிகம் விரும்பும் ஒன்றை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அண்ணா, இதோ உங்களுக்கு பிடித்தமான லட்டு. மறுபடியும் நீ தவறு செய்கிறாய் தம்பி. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. அண்ணா, இதோ உங்களுக்கு பிடித்தமான லட்டு. இதுவரை தன் தம்பியின் ஒவ்வொரு செயலிலும் குறையும் மறுப்பும் சொல்லி வந்த கணபதி இம்முறை எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் தன் தம்பி முருகனோடு அவன் இணைந்து விடுவான். இத்தனை நேரம் தான் மூத்தவன் என்ற அதிகாரத்தை காட்டிய கணேசன் இப்பொழுது லட்டு விஷயத்தில் முருகனிடம் இளகிவிடுவான் என்று நினைக்கிறேன். அண்ணா, இந்த லட்டுவை நானும் நந்திதேவரும் அம்மாவும் இணைந்து தங்களுக்காக தயார் செய்தோம். மறுபடியும் நீ தவறு செய்கிறாய் தம்பி. இப்போது என்ன? இனிப்பை கொடுப்பதற்கு முன் அருந்துவதற்கு ஏதாவது தர வேண்டும் அல்லவா? அதுதான் விதிமுறை. உனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. கணேசா, உன் தம்பி ஒரு குழந்தை, ஓடியாடும் பருவத்தில் உள்ள ஒரு குறும்புக்கார சிறுவன். இந்த விதிமுறைகளை எல்லாம் அவன் அறிய மாட்டான். கணேசா, இந்த லட்டுக்களை நீ பிறகு உண்ணலாம். இப்போது நான் உனக்கு குளிர்ந்த நீர் எடுத்து வருகிறேன். அம்மா, கவலைப்பட வேண்டாம். நான் தம்பிக்கு அனைத்தையும் கற்றுத் தருகிறேன். அது அண்ணனாகிய என்னுடைய கடமை. ஆனால் ஒரு அண்ணனான தாங்கள் தங்கள் கடமையை செய்ய தவறிவிட்டீர்கள். என்ன சொல்கிறாய் முருகா? நான் கடமை தவறிவிட்டேனா? ஆம், நீண்ட காலத்திற்கு பிறகு வரும் தாங்கள் உங்கள் தம்பிக்கு எதுவும் கொண்டு வரவில்லையே. தேவரிஷி நாரதர் என்னை பார்க்க வந்தபோது எனக்கு ஒரு தம்பி இருப்பதாக கூறினார். ஆனால் உனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது என்று எதுவுமே எனக்கு தெரியாதே. உனக்கு என்ன வேண்டுமோ இப்போது கேள், உடனே தருகிறேன்.
நான் என்ன கேட்டாலும் தருவீர்களா அண்ணா? நிச்சயம் தருவேன், அதில் சந்தேகமே வேண்டாம். எனில் நான் மிக சிறப்பான ஒன்றைத்தான் தங்களிடம் கேட்க வேண்டும். முருகன் கணேசனுக்கு ஏதோ ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தப் போகிறார் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. முருகா, எதற்கு இவ்வளவு பலமான யோசனை? உனக்கு பிடித்ததை உடனே கேள். அண்ணா, நீங்களே பார்த்தீர்கள், எந்த விதிமுறைகளும் நியமனங்களும் எனக்கு தெரியவில்லை. அவற்றை நான் நிச்சயம் தங்களிடமிருந்து கற்றுக்கொள்வேன். ஆனால் நான் இப்பொழுது எந்த விதிமுறைகளும் இல்லாமல் என் இயல்பில் நான் ஒன்றை கேட்கிறேன். இவ்வளவு எடுத்துச் சொன்ன பிறகும் அதே தவறை தான் செய்ய நினைக்கிறான் என் தம்பி. அண்ணா, நியமனங்கள், விதிமுறைகள், ஒழுங்குகள் யாவற்றையும் கடந்து உங்களிடமிருந்து நான் உண்மையான அன்பை பெற விரும்புகிறேன். ஆம் கணேசா, உன் தம்பி முருகன் கூறுவதே சரி. எங்கே அன்பு பெருக்கெடுத்து ஓடுகின்றதோ அங்கே தேவையற்ற சடங்குகளும் சம்பிரதாயங்களும் விதிமுறைகளும் தேவையற்றதாகி விடுகிறது. உன் தம்பியின் பரிசுத்தமான அன்பை புரிந்து கொள். சென்று அவனை ஆசி தீர அரவணைத்துக் கொள். இறுதியில் என் அண்ணனின் பேரன்பு எனக்கு கிடைத்துவிட்டது. இனி எங்களுக்கு கொண்டாட்டம்தான். நான் நினைத்தது போல் என் தம்பி ஒன்றும் ஏதுமறியாத அப்பாவி அல்ல. மிகுந்த புத்தி கூர்மையுடையவனாகத்தான் இருக்கின்றான். மலர்கள் இறைவனடி சேர்வதும், நதிகள் புனிதம் பெறுவதும், மனிதர்கள் புகழ்தனை அடைவதும் இறைவனால் ஏற்கனவே எழுதப்பட்ட ஒன்று.